சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வலுவிழந்த தாளமுக்கம் இன்று பகல் கரையை கடக்கும் என எதிர்ப்பு கூறல். பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய நபர்கள் மற்றும் அமைப்புகளின் பட்டியல் வெளியீடு. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை. ஹரணிக்கு ஆதரவு தெரிவித்த சாணக்கியன் திட்டமிட்ட சேறு பூசும் நடவடிக்கை என விசனம். தனது அரசியல் பயணம் தொடரும் என்கிறார் டக்ளஸ். ஜனாதிபதிக்கும் நன்றி தெரிவிப்போ. நீதித்துறை சுதந்திரம் குறித்து பேசுவதற்கு நாமலுக்கு தகுதியில்லை, விமல் ரத்நாயக்க தெரிவிப்போ. கிரீன்லாந்து விடயத்தில் விட்டுக் கொடுக்க போவதில்லை, ட்ரம்ப் உறுதி. தொடர்வது விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று அதிகாலை 4 மணியளவில் திருகோணமலையிலிருந்து வடகிழக்கு திசையில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தாளமுக்கமானது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று காலை 5:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளது. அத்துடன் இன்று பகல் வேளையில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இலங்கை கடற்கரையினூடாக கடந்து செல்ல அதிக வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படும் எனவும் வடமாகாணத்திலும் புத்தளம், அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும், குருநாகல், பொலனறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தன்னுடைய அரசியல் பயணம் எந்தவொரு தடையுமின்றி தொடரும் என பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தன்னை திடீரென்று கைது செய்ததன் காரணமாக மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் கவலையை தன்னால் உணர்ந்து கொள்ள முடிவதாக அவர் கூறினார். பிணையில் விடுதலை செய்யப்பட்ட பின்னர் வெளியிட்ட காணொளியில் அவர் இதனை கூறியுள்ளார். என்னை திடீரென கைது செய்தது தொடர்பாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி, கவலையை என்னால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இருந்தாலும் இன்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன். அதிலிருந்து என்னுடைய மக்கள் அவர்களும் விடுவிக்கப்பட்டு எனக்கு தங்களுடைய உணர்வுகளை பல வகையிலும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த வகையில் அந்த மக்களுக்கு நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் பல காரணங்களுக்காக. அதேபோல என்னுடைய தரப்பு உண்மைகளை எடுத்துரைத்த சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் நன்றியை சொல்லுகின்ற அதே நேரத்தில் அந்த நியாயங்களை, அந்த உண்மைகளை உணர்ந்து கொன்ற கம்பஹா மாவட்ட நீதிபதி அவர்களும் அந்த உண்மையை உணர்ந்து அதை வெளிப்படுத்தும் விதமாக என்னை பிணையில் விடுவிப்பதற்காக அனுமதியை வழங்கியிருக்கின்றார். எனது அரசியல் நடவடிக்கைகள் தொடரும். கை பிறந்தால் வழிபிறக்கும் என்பார்கள். கடந்த காலத்தில் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற 3 வகையான பிரச்சனைகள்: அரசியல் உரிமை பிரச்சனை, அபிவிருத்தி, அன்றாட பிரச்சனை. இதுகளுக்கான தீர்வுகளை, முன்மொழிவுகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். அது தொடரும். பெற்றோருக்கு சுமையினையும் பிள்ளைகளுக்கு துயரத்தினையும் கொடுக்காத ஒரு கல்வி முறையை நாட்டில் உருவாக்கப் போவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ராஜாங்கனை விவே விகாரை கரையில் நடைபெற்ற நிகழ்வில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார்.
இலங்கையில் மாணவர் தலைமுறைக்கு சர்வதேசத்தை வெல்லக்கூடிய நவீன கல்வி முறை அவசியம் என்றும் கிராமிய பிள்ளைகளை வறுமை சூழ்ச்சியில் இருந்து மீட்கக்கூடிய ஒரே வழி கல்வி மட்டுமே என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். பொய் பிரச்சாரங்களுக்கு அடிபணியாமல் நாட்டிற்கு தேவையான கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுத்து மாணவர்களுக்கு மிகச் சிறந்ததொரு எதிர்காலத்தை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். அத்துடன் மக்கள் ஆணை வழங்கிய எதிர்பார்ப்பு நிறைவேற்றும் அதேவேளை அனர்த்தத்திற்கு பிறகு இருந்த நிலையை விடவும் ஒரு சிறந்த நாட்டையும் மக்கள் வாழ்வையும் கட்டியெழுப்பும் திட்டத்தை அரசாங்கம் தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற கீழ்த்தரமான சேறுபூசல் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கடை அலுவலக ஊழியர் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றிய போது இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி மாத்திரமன்றி அரசாங்கத்திற்குள்ளும் பிரதமருக்கு எதிராக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இதனால் பிரதமர் மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும் என்றும் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக பெரும் விமர்சனங்கள் உள்ளதாகவும் குறிப்பாக தமிழர்களின் வரலாறு தொடர்பான சில உள்ளடக்கங்கள் தொடர்பில் விமர்சனங்கள் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்தித்து இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரதமருக்கு எதிராகவும் பெண் என்ற வகையிலும் அவருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் கீழ்த்தரமான சேறுபூசல் நடவடிக்கைகளை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாக அவர் குறிப்பிட்டார். அவரின் தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல எனவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறை சுதந்திரம் பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பேசுவதற்கு அவருக்கு தகுதியில்லை என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நீதி சேவை ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் மற்றும் அதனுடைய அதிகாரங்களை ஆராய்வதற்காக தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு எதிர்க்கட்சியினர் முன்வைத்த யோசனை தொடர்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொதுஜன பிரமுகவின் ஆட்சியில் முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவை எவ்வாறு பதவி நீக்கினார்கள் என்பதை முழு நாடும் அறியும் என்றும் உண்மையில் இவர்கள் வெட்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு உள்ளாகியுள்ளவர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளவர்கள் தான் என்று நீதிமன்றத்தை விமர்சிப்பதாகவும் இலங்கை தமிழரசுக் கட்சியோ அல்லது முஸ்லிம் காங்கிரஸோ நீதிமன்றத்தை விமர்சிப்பதே இல்லை என்றும் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் மற்றும் அதன் அதிகாரங்களை ஆராய்வதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு எதிர்க்கட்சியினர் முன்வைத்த யோசனைக்கு சபாநாயகர் சட்ட ஏற்பாடுகள் நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் மரபுகளூடாக விரிவாக விளக்கம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முத்துறைகளான சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை ஆகிய துறைகள் ஒன்றுடன் ஒன்று இணக்கமாக செயற்பட வேண்டும். இருப்பினும் ஒரு துறைக்குள் பெரிதொரு துறை தலையிடக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கடந்த காலங்களில் நாட்டில் வலுவேறாக்க கொள்கை முறையாக செயற்படுத்தப்படவில்லை என்றும் நிறைவேற்று ஏனைய துறைகளை ஆக்கிரமித்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமதுங்க, தாஜிதீன் ஏனைய படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் பற்றி முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுவதை தடுப்பதற்காகவே எதிர்க்கட்சியினர் இவர்கள் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். குற்றத்தை மூடி மறைப்பதற்கு இவர்கள் பல நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் மேற்கொண்டனர். தேசபந்து தென்னகோன் அதில் ஒரு வடிவம் என்று அவர் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு உள்ளாகியுள்ளவர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளவர்கள் தான் இன்று நீதிமன்றத்தை விமர்சிப்பதாக நாமல் ராஜபக்சவை சாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலகக்குழு உறுப்பினரான கொண்ட ரஞ்சி என்ற ரஞ்சித் குமார் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்ற பொழுது துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். பாதாள உலகக்குழு உறுப்பினரான கொண்டரஞ்சி என்ற ரஞ்சித் குமார் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பின்னர் மனைவியும் பிள்ளைகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளரின் கொலையுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ஒருவரே கொண்ட ரஞ்சி என்ற ரஞ்சித் குமார் என்று தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் தற்பொழுது துபாய் காவல்துறை தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் கோல்டன் விசா எனப்படும் 10 வருடங்களுக்கான வதிவிட விசா உரிமையாளர் என்பதும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இலங்கையில் பயங்கரவாதத்தோடு தொடர்புடைய நபர்கள் மற்றும் அமைப்புகளின் திருத்தப்பட்ட பட்டியல் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.
1968 ஆண்டின் 45ஆம் இலக்கு ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் கீழ் பெயரிடப்பட்ட நபர்கள், குழுக்கள் மற்றும் அமைப்புகளின் திருத்தப்பட்ட பட்டியல் அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்கு ஐக்கிய நாடுகள் ஒழுங்கு விதிகளின் கீழ் 2026 ஜனவரி 6 அன்று திகதியிடப்பட்ட 2470 கீழ் 19ஆம் இலக்கு அதிவிசேட வர்த்தமானியினூடாக இந்த திருத்தப்பட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு மே மாதம் இறுதியாக திருத்தப்பட்ட பட்டியலுக்கு பதிலாக புதிய திருத்தப்பட்ட விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு சொந்தமான அனைத்து நிதிகள், நிதி சொத்துக்கள் மற்றும் பொருளாதார வளங்களை உடனடியாக முடக்குமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தகுதியுள்ள அதிகாரி என்ற வகையில் இந்த வர்த்தமானி மற்றும் சொத்து முடக்கல் உத்தரவில் கையொப்பமிட்டுள்ளார். விடுதலை புலிகள், தமிழர் புனர்வாழ்வு கழகம், நாடு கடந்த தமிழீழ அரசு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் இயக்கம், உலக தமிழர் நிவாரண நிதியம் போன்ற புலம்பெயர் தமிழர் அமைப்புகளும், தேசிய தௌஹீத் ஜமாத், ஜமாத்தி மிலாது இப்ராஹிம் போன்ற அமைப்புகளும் இதில் பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த அமைப்புகள் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியளிப்பதாகவும் அந்த சித்தாந்தங்களை மேம்படுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தம் 206 தனிநபர்களின் பெயர்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இவர்களில் பலர் இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் என்பதோடு இவர்களுக்கு எதிராக பயங்கரவாத செயற்பாடுகள் மற்றும் நிதியுதவி வழங்கிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சர்வதேச காவல்துறையினரால் சிவப்பு மற்றும் நீல நிற எச்சரிக்கைகளை விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தெஹிவளை கடற்கரை வீதி பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அதன் உரிமையாளர் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது. தெஹிவளை கடற்கரை வீதி பகுதியில் அமைந்துள்ள உணவகம் முன்பாக மது அருந்திக் கொண்டிருந்த இருவர் உரிமையாளரின் தலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நபர் களுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை தெஹிவளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்த அழகியற்கைகள் நிர்வாகத்தில் நடன நாடகத்துறை பரீட்சகரை மாற்றுமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் 4ஆம் வருட மாணவர்கள் 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்த அழகியற்கைகள் நிர்வாகத்தில் நடன நாடகத்துறையில் 4ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர்கள் தமக்கு கற்பிக்கும் விரிவுரையாளர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். குறித்த விரிவுரையாளர் முறையாக வகுப்புகளை நடத்துவதில்லை என்றும், மாணவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதுடன் சில மாணவர்களின் உடலமைப்பை கேலி செய்து அவமானப்படுத்துவதாகவும் மாணவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் முறையான காரணமின்றி விரிவுரை நேரங்களில் மாணவர்களை வகுப்பறையை விட்டு வெளியேற்றுவதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி நிர்வாகத்தின் பணிப்பாளர் பாரதி கெனடியிடம் மாணவர்கள் எழுத்துப்பூர்வமாக முறையிட்டிருந்தனர். இதற்கான தீர்வினை 2 வாரங்களில் பெற்றுத் தருவதாக பணிப்பாளர் உறுதியளித்த போதிலும் எவ்விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி மீண்டும் கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தீர்வு கிடைக்கப்பெறாததை தொடர்ந்து குறித்த பாடத்திற்கான பரீட்சகராக அந்த விரிவுரையாளரை நியமிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தி கடந்த 7ஆம் தேதி முதல் 67 மாணவர்கள் பணிப்பாளரின் அலுவலகத்திற்கு முன்பாக அமர்ந்து போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். தொடர்ந்து 3 நாட்களாக இரவு பகலாக கடும் மழை மற்றும் குளிர் காற்றுக்கு மத்தியில் இந்த அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதிலும் ஏனைய மாணவர்கள் தமது கோரிக்கை நிறைவேறும் வரையில் போராட்டத்தினை கைவிடப் போவதில்லை என்று தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் வைத்து 20 போதை மாத்திரைகளுடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை செம்பியன் பெற்ற பகுதியில் 2 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜகவினரை தாக்குவதற்காக ஆயுதங்களுடன் திமுகவினர் திரண்ட சம்பவத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தனியார் தொலைக்காட்சி சார்பில் நடத்தப்பட்ட விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக இளைஞரணி தலைவர் ST சூர்யா மற்றும் பாஜகவினரை தாக்குவதற்காக
பயங்கர ஆயுதங்கள் மற்றும் போத்தல்களுடன் 100க்கும் மேற்பட்ட திமுக குண்டர்கள் திரண்டிருந்தனர். பாஜக வீரரை தாக்குவதற்கு உதவும் விதமாக அந்த பகுதியில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுதான் திமுக ஆட்சியின் கீழ் தமிழகத்தில் நிலவுகின்ற மோசமான சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார். குற்றம் புரிந்தவர்களை கைது செய்வதற்கு பதிலாக திமுக குண்டர்களை காப்பாற்றவே காவல்துறையினர் அதிக நேரம் வேலை செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை சமூக ஊடகங்கள் இல்லாத காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் வன்முறையால் ஒடுக்கப்பட்டதும் பயம் தெருக்களில் கோலோச்சியதும் போன்ற திமுகவின் 2 நாட்களை இந்த நிகழ்வு நினைவுபடுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நியாயம் தலைதூக்கும் போது திமுகவின் ஒரே பதில் வன்முறைதான் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதேபோல பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிரீன்லாந்து விவகாரத்தில் எளிதான முறையில் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இல்லையென்றால் கடினமான முறையில் அதை செய்வோம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்து விடயத்தில் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அமெரிக்கா கைப்பற்றும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா கைப்பற்றாவிட்டால் ரஷ்யாவோ அல்லது சீனாவோ கிரீன்லாந்தை கைப்பற்றிவிடும் என்றும் ரஷ்யாவையோ சீனாவையோ அண்டை நாடாக கொண்டிருக்க விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். தான் எளிதான முறையில் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் இல்லையென்றால் கடினமான முறையில் அதை செய்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் ஈரானில் யாரும் சாத்தியமில்லை என்று நினைத்த சில நகரங்களை மக்கள் கைப்பற்றி வருவதாகவும் இதை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். கடந்த காலங்களில் செய்தது போல மக்களை கொல்லத் தொடங்கினால் அவர்களுக்கு எங்கு வலிக்குமோ அங்கு கடுமையாக தாக்குவோம் என்றும் கூறினார். ஈரான் தன்னுடைய மக்களை மோசமாக நடத்தியது. இப்போது அவர்கள் அதற்கான விளைவுகளை அனுபவித்து வருகிறார்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். வலுவிழந்த தாளமுக்கம் இன்று பகல் கரையை கடக்கும் என எதிர்வு கூறல். பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய நபர்கள் மற்றும் அமைப்புகளின் பட்டியல் வெளியீடு. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை. ஹரணிக்கு ஆதரவு தெரிவித்த சாணக்கியன் திட்டமிட்ட சேறு பூசும் நடவடிக்கை என விசனம். தனது அரசியல் பயணம் தொடரும் என்கிறார் டக்ளஸ். ஜனாதிபதிக்கும் நன்றி தெரிவிப்போம். நீதித்துறை சுதந்திரம் குறித்து பேசுவதற்கு நாமலுக்கு தகுதியில்லை. விமல் ரத்நாயக்க தெரிவிப்போம். கிரீன்லாந்து விடயத்தில் விட்டுக் கொடுக்க போவதில்லை. ட்ரம்ப் உறுதி. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.